சொன்னது 3 மாசம் தான். ஆனா நான் 6 மாசம் வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பல்லு முக்கியம். சோ அதனால நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்களா 3 மாசம் தானே, அப்புறம் என்ன வச்சுனாலும் கடிக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. அதுக்கு மேலயும் நம்ம டெக் கேர் பண்ணிக்கணும். சோ ஆஃப்டர் தட் ஒரு 6 மாசம்க்குள்ள எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆயிருச்சு. சோ வேலை என்னோட முறுக்கு சாப்பிடுற வேலை. தீபாவளி முறுக்க சாப்பிடணும்னு எனக்கு இருந்துச்சு. அதை சாப்பிட்டேன். சோ ஆஃப்டர் தட் ஒண்ணும் இல்ல, எப்பயும் போல நம்மளாவே நான் சாப்பிடுவேன், எல்லாம் தண்ணி குடிப்பேன். ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லா டெக் கேர் பண்ணிக்கணும். டெக் கேர் பண்ணிக்கிட்டா நம்ம பல்லுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இப்ப உள்ள பல்லு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. என்னோட சொந்த பல்லு மாதிரியே இருக்கு. ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்த பல்லு மாதிரியே இருக்கு இப்ப. சோ அதுக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு நைட் கார்டு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, நைட்ல மட்டும் அது போட்டுக்கங்க, அது மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பெயின் வைஸ் எப்படி இருந்ததுங்க மேம்? இப்போ நிறைய பேர் வந்து பயப்படுற இம்ப்ளான்டா ஸ்க்ரூ போடுறாங்க அப்படின்னு பயப்படுறாங்க, ஏன்னா வலி இருக்கும், ஏன்னா இத்தனை பல்லு வைக்கிறாங்க எடுக்கிறாங்க, இத்தனை இம்ப்ளான்ட் பண்றாங்க அப்படின்னும் போது வலிக்கும்னு பயப்படுறாங்க. உங்க சைடு அப்போ ட்ரீட்மெண்ட் அப்போ எப்படி இருந்தது மேம்? எந்த ஒரு வலியும் இல்ல. நானே ஆரம்பத்துல வந்தப்ப நினைச்சேன், போச்சுட்டு எத்தனை பள்ளியும் இன்னைக்கே எடுக்கணும்னு சொல்றாங்களே, போச்சு நம்மளுக்கு வலி இருக்கணும். உண்மையிலேயே சொல்ற, ஊசி போட்டதும் தெரியல, எனக்கு பல்லு எடுத்ததும் தெரியல, எந்த ஒரு வலியும் இல்ல. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் எந்த வலியும் இல்ல, செகண்டும் எந்த ஒரு வலியும் இல்ல. அது வந்து நான் இது உண்மையிலே நான் இதை எதிர்பார்க்கல. உண்மையிலே ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த வலியும் உண்மையிலே இல்ல, இல்ல, சுத்தமா இல்ல.